ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜெயபிரகாஷ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து நம்ம போன வீடியோலேயே நம்ம வந்து எஸ்பியோட பிளான் டீட்டெயில், அப்புறம் வந்து என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயிலெலாம் கொடுத்துருந்தேன். அதை பார்த்துட்டு அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா, நான் வந்து என்னுடைய லிங்க் வந்து உங்களுக்கு அனுப்புவேன், ஷேர் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த பிளான் டீட்டெயில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணும்போது ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மெயிலுக்கு வந்து இப்போ நீங்கள் உங்களுடைய ஐடி நம்பரும் நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டும் உங்கள் மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நீங்கள் இந்த லிங்க் spo.portal.org.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து லாகின் பண்ணி எப்படி லாகின் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு லாக் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இப்படி ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும். இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தால் நீங்கள் இந்த கிளிக் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ப்ரொஃபைல் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும்ல, அது வந்து உங்கள் மெயிலுக்கு வந்து எஸ்பிஓ சென்ட் பண்ணியிருப்பாங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம். அது வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே உங்கள் ஐடி வந்துடும். ஓகேவா? உங்கள் ஐடி கொடுத்துட்டேன்னா இப்போ லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். எப்படி வந்து நம்ம இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற சம்மந்தமான வீடியோலாம் இதில் தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த நோட்டீஸ் போர்டில் தான் மறக்காமல் எல்லோரும் டெலிகிராமில் இந்த நோட்டீஸ் போர்டை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து என்னென்ன அப்டேட்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும். இந்த யூடியூப் சேனலில் தான் எல்லா வீடியோவும் போட்டிருப்பாங்க, எப்படி ஒர்க் பண்ணுறது அது சம்மந்தமான இது. அதுமாரி ஃபேஸ்புக்கில் ஒரு குரூப் இருக்குது எஸ்பிஓ சம்மந்தமாக. அதுமாரி ஒரு பேஜ் இருக்குது எஸ்பிஓ. இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர்லாம் இருக்குது. நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் டேஷ்போர்டு, இதான் உங்கள் டேஷ்போர்டு. ஓகேவா? போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணேன், இது இப்போ எவ்வளோ அமௌண்ட் இருக்குது வித்ட்ரா கொடுக்கறதுக்கு எல்லாமே காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது, நம்ம அந்த பிளான் டீட்டெயிலுக்கான அந்த இது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேட்டட் பார்ட்னர் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அந்த பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து அந்த டீட்டெயிலை வந்து நான் சொல்ல போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னுடைய 2வது ஐடி. நான் வந்து அந்த ஐடியில் ஃபஸ்ட்டு மெயின் ஐடி வந்து இன்ஃப்ளூயன்சர் அந்த பிளானில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இது வந்து மொத்தமாக என்கிட்ட 2 ஐடி இருக்குது. இது வந்து அப்ளிகேட் ப்ரோக்ராமில் இன்னொரு ஐடி வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நீங்கள் இப்போ யாருக்காச்சும் உங்களுக்கு கீழே ஆட் பண்ணணும்னா இந்த லிங்க்கை காப்பி பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணிங்கனாவே போதும். அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க மெயிலுக்கு வந்து ஐடி பாஸ்வேர்டு வந்துடும். அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணதை அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுமாரி தான் இந்த இது வந்து இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, அது வந்து இந்த இதுமாரி பண்ணுறது. இப்போ நம்ம ஒர்க் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கண்டென்ட் ஷேரிங், அதான் சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து கண்டென்ட் ஷேரிங் அப்படிங்கிறத எப்படி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, அதில் வந்து கண்டென்ட் ஷேரிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா, அது உள்ளே போயிடுங்க. கண்டென்ட் ஷேரிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இது உள்ளே போனீங்கன்னா வீடியோ இருக்கும். அதாவது எஸ்பிஓ யூடியூப் சேனல், தனியாக யூடியூப் சேனல் அந்த இது பேஜில் ஜாயின் பண்ணணும்னு சொன்னல, அந்த யூடியூப் சேனலில் ஜாயின் பண்ணாவே இந்த வீடியோ சம்மந்தமான எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க. ஓகேவா? இப்போ வந்து கண்டென்ட் ஷேரிங் இந்த ஒர்க் சம்மந்தமான வீடியோ வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து மேனுவல் கோகனட் ஸ்க்ராப்பர் மிஷின் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டோட டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த ப்ராடக்டோட டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சர்ச் பண்ணோம்னா இந்தமாரி ப்ராடக்ட் வருதான்னு பார்க்கணும். இந்தமாரி ப்ராடக்ட் வந்ததுன்னா அதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மேனுவல் கோகனட் ஸ்க்ராப்பர் மிஷின் இருக்கா, இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. அப்படியே பேக் வந்துடுங்க. பை மோட் ஸ்மார்ட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இது உள்ளே போயிடுங்க. இந்த ஆப்போட அப்ளிகேஷன் இந்த டவுன்லோட் லிங்க் இது வேணும்னா இப்போ உங்களுக்கு கீழே யாராவது ஜாயின் பண்ணியிருப்பாங்களா, அவங்கள்ட்ட கேட்டிங்கனாவே அவங்க சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த சர்ச்சுங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் போய்ட்டு இந்த மேனுவல் கோகன் ஸ்க்ராப்பர் மிஷின் இருக்குல்ல, அதை சர்ச் பண்ணுங்கள்.
அந்த அதே பிக்கில் உள்ளது இங்கே வந்திருக்கா, அவ்வளோதான். இதை பார்க்கணும். பார்த்துட்டு இந்த ஹெட்டிங்கும் இந்த பிக்சரும் தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்களா? ஓகே. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? அங்கே பாருங்கள், டவுன்லோடு பைமோட் ஸ்மார்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நீங்கள் போஸ்ட்டு போடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எதுலனா ஃபேஸ்புக்லேயோ ஆர் இன்ஸ்டாகிராம்லேயோ வந்து நீங்கள் போஸ்ட்டு போடணும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படிங்கிறத நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ்புக்கு போகணும். ஃபேஸ்புக்கு உள்ளே போய்டுங்க. புதுசாக ஒரு ஐடி வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கு உள்ளே போய்ட்டு புதுசாக ஒரு ஐடியை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் இருக்கிற ஃபேஸ்புக்கில் கூட நீங்கள் வந்து போஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ வந்து இங்கே வாட் இஸ் ஒரு மைண்ட் இருக்குல்ல, அங்கே வந்துடுங்க. இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அந்த ஃபோட்டோவை அந்த பிக்கை இதில் போடுங்க. கொடுத்தாச்சா? நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த பிக்கு வச்சுருக்கீங்கன்னா இது சம்மந்தமான ஏதாச்சும் ஒரு கீவேர்டை நம்ம கொடுக்கணும். இது என்ன இப்போ அதாவது இது வந்து கோகனட் ஸ்க்ராப்பர் மிஷின், அதாவது அந்த அதில் உள்ள அந்த இதை எடுக்கிற அது சம்மந்தமான மிஷின், மேனுவல் கோகனட் ஸ்க்ராப்பர் மிஷின், இதுதான் அந்த இது. இப்போ இது வந்து என்னென்னா நம்ம ஒரு ஹெட்டிங் மாரி போட்டுக்கலாம். நம்ம சும்மா இது நார்மலாக போடுறது தான். மேனுவல் கோகனட் ஸ்க்ராப்பர் மிஷின் எஸ் ஸ்க்ராப்பர் மிஷின் எப்படி சொல்கிறது, இந்த மிஷினை வந்து இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத சம்மந்தமாக நம்ம போடலாம். வெரி யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் அண்டு this product by mode best smart application best amount by what smart application available. இதுமாதிரி டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, இதில் ஹேஷ்டேக் கொடுத்துருப்பாங்க கீழே. இந்த ஹேஷ்டேக் இருக்குல்ல, இந்த ஹேஷ்டேக்கை நீங்கள் போடணும். இதை காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இங்கே வந்துடுங்க. இதுமாரி போட்டுடணும். நெக்ஸ்ட்டு அதுமாரி அடுத்து இந்த எல்லா ஹேஷ்டேக் இருக்குல்ல, இதுதான் மெயினு. இந்த ஹேஷ்டேக்லாம் கன்ஃபார்ம் போடணும். ஓகேவா? எப்படி நான் இதை வந்து எப்படி போடுறேன்னு பாருங்கள். நீங்கள் இதை பார்த்து தான் நீங்கள் வந்து இந்த ஒர்க்லாம் பண்ணணும். ஓகேவா? ஓகேவா? இதுமாரி ஹேஷ்டேக்லாம் கொடுப்பாங்க, அது மட்டும் நம்ம போடணும்.
இது வந்து ஒரு கிச்சன் டூல்ஸ். அதுமாரி அவங்க ஹேஷ்டேக் கொடுப்பாங்க. அந்த ஹேஷ்டேகை நம்ம போடணும், அவ்வளோதான். இதுதான் நமக்கான ஒர்க். ஓகேவா? இதெல்லாம் போட்டாச்சா? இப்போ வந்து டன் கொடுத்துக்கணும். அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடியே நம்ம ஒன்று மறந்துட்டோம், மெயினான விஷயமே மறந்துட்டோம். இது வந்து பைமோட் இந்த ப்ராடக்ட் வந்து அப்ளிகேஷனில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துட்டோமா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அவங்க கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா, என்ன கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா, டவுன்லோட் பைமோட் ஸ்மார்ட் அப்ளிகேஷன் ஆன் ப்ளே ஸ்டோர் அண்டு ஆப்பிள் ஸ்டோர். அதாவது இப்போ நார்மல் ஃபோன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கும், ஐஃபோன்னா ஆப்பிள் ஸ்டோரில் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா உங்களை யார் ஜாயின் பண்ணி விட்டாங்களோ அவங்கள்ட்ட வந்து இந்த இதோட லிங்க் இருக்கும். அந்த லிங்க் மூலயமா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுமாரி இப்போ நம்ம போட்டாச்சா. மெயினாக வந்து இந்த கீழே பப்ளிக்குன்னு இருக்குல்ல, அது வந்து கன்ஃபார்ம் பப்ளிக்கில் இருக்கணும். இது ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் பாரு அந்த இதில் தொட்டாவே தெரியும். ஃப்ரெண்ட்ஸோ அந்த ஸ்பெசிஃபை ஒன்லி மீ அதுமாரி எதுலையுமே இருக்கக்கூடாது, பப்ளிக்கில் ஒன்லி தான் இருக்கணும். ஓகேவா? இதுமாரிலாம் கரெக்டாக போட்டு போஸ்ட்டு கொடுத்துடணும். போஸ்ட் ஆகிடுமா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்னா அதான் மெயின். இப்போ இந்த டைப்பிங் பண்ணுறது என்னென்னா, இப்போ இந்த பிக்சரில் இப்போ அதான் பார்த்தோம்ல, இந்த பிக்சர் சம்மந்தமாக நம்ம ஏதாச்சும் ஒன்று ஒரு 5 வேர்ட்ஸ் வந்து டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இது வந்து பைமோட் வந்து ஸ்மார்ட் அப்ளிகேஷனில் இது அவைலபிள். மற்ற ஆன்லைன் அப்ளிகேஷனோட பைமோட்டில் அமௌண்ட் வந்து கம்மி தான். அது சம்மந்தமாக இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேயோ ஆப்பிள் ஸ்டோர்லேயோ டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு போட்டு இந்த ஹேஷ்டேக் வந்து நம்ம போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இது தெரிகிற மாரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். லைக் பண்ணிக்கிட்டு இது தெரிகிற மாரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. ஓகேவா? இது தெரியாமல் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா டாஸ்க்கு சப்மிஷன் இருக்குல்ல, அங்கே போயிடுங்க. இன்னொன்று வந்து மெயினான ஒரு இதே விட்டுட்டோம். இந்த ஷேர் கொடுத்து இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கணும். இதான் மெயின். இந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து என்ன வரணும்னா, ஃபஸ்ட்டு வந்து கண்டென்ட் ஷேரிங் ஒர்க்குக்கு தானே கொடுத்துருக்கோம். கண்டென்ட் ஷேரிங் கொடுத்துடணும். இது வந்து 1 மினிட் வந்து ரன் ஆகும். இந்த டிஜிட்டல் உலக இந்த 1 மினிட் வந்து இதில் வந்து ரன் ஆகும். அது மட்டும் நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன் இதை மட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 7 செகண்டு 5 செகண்டு இப்போ வந்துட்டுருக்கு. நம்ம எப்படி வந்து சப்மிட் பண்ணி நமக்கு அமௌண்ட் ஆட் ஆகிட்டா அப்படிங்கிற வரையும் நம்ம செக் பண்ண போகிறோம். கண்டென்ட் ஷேரிங் டாஸ்க்குன்னு வந்திருக்கு கீழே, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பேஜுக்குள்ளே போயிடுச்சு. என்டர் சோஷியல் மீடியா லிங்க். நம்ம வந்து அந்த ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணி அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணோம்ல, அந்த லிங்க்கை இங்கே வந்து ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து அப்லோட் ஸ்க்ரீன்ஷாட்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் அந்த இது வந்து எங்கன்னா ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டு போட்டிருக்கோம்ல, அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம்ல, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இதில் ஆட் பண்ணணும். இப்போ எங்கன்னா கடைசியாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கோம் பாரு, இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆட் ஆகிடுச்சி அப்படிங்கிறது வந்து 1 டேக்கு வந்து ஒரு டாஸ்க்கு 7 ருபீஸ் வந்து ஆட் ஆகும். ஓகேவா? இதுவே நீங்கள் வந்து ஃபியூச்சரில் அமௌண்ட்டு வந்து ஆட் ஆகும். இப்போ வந்து அமௌண்ட்டு வந்து 7 ருபீஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் டாஸ்க் ரிவ்யூ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன். கண்டென்ட் ரிவ்யூ எப்படி பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.